Good morning, one and all. Now let's see about 9th standard social science subject geography lesson 3 atmosphere. Okay, continuation of this lesson, clouds. According to their height, clouds are classified into following types. Okay, high clouds 6 to 20 kilometer height, middle clouds 2.5 kilometer to 6 kilometer height, low clouds ground surface to 25 kilometer height. Okay, clouds அப்படின்னா மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் மிக அதிக அளவில் கடல் நீர் என்ன ஆகுது, நீராவியாக மாறுது. மேகங்கள் அப்படிங்கிறது வளிமண்டலத்தில் காணப்படும். சரியா, இதுதான் ஈரப்பதத்துக்கு முக்கியமான ஆதாரம் அப்படின்னு சொல்லுவோம். உயரத்தோட அடிப்படையில் நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த மேகங்கள் அப்படிங்கிறத 3 வகையாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹை க்ளவுட்ஸ், அதாவது மேல்மட்ட மேகங்கள்னு சொல்லுவோம். 6 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் வரையிலும் உயரம் இருக்கக்கூடியதை ஹை க்ளவுட்ஸ், அதாவது மேல்மட்ட மேகங்கள்னு சொல்லுவோம். மிடில் க்ளவுட்ஸ் அப்படிங்கிறது இடைமட்ட மேகங்கள். இது 2.5 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் உயரம் வரையில் இருக்கும். அடுத்தது லோ க்ளவுட்ஸ் அப்படிங்கிறது கீழ்மட்ட மேகங்கள்னு சொல்லுவோம். புவியுடைய மேற்பரப்புலேருந்து 2.5 கிலோமீட்டர் உயரம் வரலும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, த மேஜர் டைப் ஆஃப் கிளவுட்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர். மேகங்கள் அதனுடைய வடிவம் மற்றும் அமைப்புடைய அடிப்படையில் மேலும் என்ன பண்ணால் பிரிக்கப்படுது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹை கிளவுட்ஸ். ஓகே, அதாவது மேல்மட்ட மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது cirrus. ஓகே, discharged clouds in the form of white delicate fibrous silky plummets formed at a high sea 8,000 meter to 12,000 meter are called cirrus clouds. These clouds have ice crystals and are dry and do not give rainfall. ஃபஸ்ட்டு சிரஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கீற்று மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வளிமண்டலத்தில் 8000 முதல் 12000 மீட்டர் உயரத்தில் மெல்லிய வெண்ணிற இலை போன்ற தோட்டத்தில் காணப்படக்கூடிய மேகங்களை தான் நாம் கீற்று மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாக ஈரப்பதமே இருக்காது. சரியா, பனித்துகள்கள் கொண்ட இந்த மேகம் நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறத தராது. சரியா, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிரோகுமுலுஸ். ஓகே, ஒயிட் பேட்ச்டு sheet or layer like clouds composed of ice crystals. ஓகேவா, இது என்ன சொல்லணும்னா கீற்று திரள் மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வெண்மையான திட்டுக்களாகவோ அல்லது விரிப்பு போன்று அடுக்கடுக்காகவோ இருக்கும். இது பனிப்படுகங்களால் உண்டானது அப்படின்னு சொல்லுவோம். சிரோஸ்ட்ராட்டஸ் smooth milky transparent whitish clouds composed of tiny ice crystals. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கீற்றுப்படை மேகங்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது மென்மையான பால் போன்ற வெள்ளை நிலத்தில் கண்ணாடி போன்று காணப்படும். இது மிகச்சிறிய பனித்துகள்களை கொண்ட மேகங்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகேவா, உங்களுக்கு ஒரு பிக்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஏரோடைய பொசிஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதில் பார்த்தோம் அப்படின்னா மேலே நமக்கு க்ளவுட் அப்படிங்கிறது இருக்கா. அந்த க்ளவுட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா வார்ம் ஏர். ஓகேவா, வெப்ப காற்று. அந்த ரெட் கலர் கோட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா கோல்டு ஏர், குளிர்ந்த காற்று அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 2 மேலே ஏரோ போகுது இல்லையா, அது பார்த்திங்கன்னா கியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் பார்த்திங்கன்னா குமுலஸ் அப்படின்னு என்ன, திரள் மேகம். அப்படியே மேகம் அப்படியே வட்டமாக ஒரு திரள் மாதிரி இருக்கும். அடுத்து அந்த நமக்கு ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கேருந்து என்ன ஆகுது, காற்று அப்படியே மேலே நோக்கி போகுது. ஓகேவா, அப்வர்டு மூமெண்ட் ஆஃப் த ஏர், கீழேருந்து அந்த மேகம் என்ன ஆகுது, வானத்தை நோக்கி மேலே போகுது. ஓகேவா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், அப்வர்டு மூமெண்ட் ஆஃப் த ஏர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். டூரிங் சன்செட் cirrus clouds look colorful, hence they are called as மேரஸ்டைல்ஸ். ஓகே, சூரிய மறைவின் போது கீற்று மேகங்கள் பல வண்ணத்தில் காட்சி அளிப்பதால் அதை என்ன சொல்லுவோம், பெண் குதிரை வாள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிடில் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லிச்சிருவோம், இடைமட்ட மேகங்கள். ஓகேவா, ஆல்டோ ஸ்டாரட்டஸ் thin sheet of grey or blue colored clouds in uniform appearance consisting of frozen water droplets. ஓகே, இது சாம்பல் அல்லது நீல நிறத்தில் சீராக மெல்லிய விரிப்பு போல் காணப்படக்கூடிய மேகங்களை இடைப்பட்ட மேகங்கள்னு சொல்லுவோம்.
இது வந்து உறைந்த நீர்த்துவளைகள் அப்படிங்கிறத கொண்டிருக்கும். ஆல்டோ குமுலஸ் clouds fitted closely together in parallel bands called as sheep clouds or wool pack clouds. ஓகே, இது ஒன் மார்க்கில் நமக்கு கேட்கலாம். ஓகேவா, அதாவது இடைப்பட்ட திரள் மேகங்கள்னு சொல்லுவோம். தனித்தனியாக இருக்கக்கூடிய மேகத்திரள்கள் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு பல்வேறு வடிவங்களில் வந்து காணப்படும். இது வந்து அலைத்திரள் அல்லது இணை கற்றைகள் போன்ற அமைப்போட காட்சியளிக்கிறதுனால இதை வந்து செம்மறியாட்டு மேகங்கள் அல்லது கம்பளி கற்றை மேகங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து நிம்போ ஸ்டாரட்டஸ். These are clouds of dark color very close to the ground surface associated with rain, snow or sleet. இது வந்து கார்படை மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். புவியுடைய மேற்பரப்பு ஒட்டிய பகுதிகளில் தோன்றக்கூடிய கருமையான மேகங்கள் அப்படிங்கிறது தான் கார்படை மேகங்கள்னு சொல்லுவோம். ஓகேவா, மேகம் கருக்கி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இவை வந்து மலை, பனி மற்றும் ஆலங்கட்டி மலையோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவோம். The only sphere which contains all clouds in the atmosphere is troposphere. வளிமண்டல கீழ் அடுக்கில் மட்டும்தான் இந்த மாதிரியான மேகங்கள் அப்படிங்கிறது காணப்படும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோ கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா, செரட்டோ குமுலஸ் கிரே ஆர் ஒயிட்டிஷ் லேயர் ஆஃப் நான் ஃபைப்ரஸ் low cloud found in round packing the height of 2500 to 3000 meter associated with fair or clean weather. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா படைத்திரள், அதாவது கீழ்மட்ட மேகங்கள்னு சொல்லுவோம், படைத்திரள் மேகங்கள்னு சொல்லுவோம். சாம்பல் மற்றும் வெள்ளை நிற வட்டத்திட்டுக்கள் 2500 மீட்டர் முதல் 3000 மீட்டர் உயரத்தில் அந்த சாம்பல் மற்றும் வெண்மை நிறத்தில் வட்டமாக ஒரு திட்டு மாதிரி காணப்படும். இது வந்து என்ன சொல்லுவோம்னா, இந்த தாழ்வாக இருக்கக்கூடிய மேகங்களை தான் நாம் படைத்திரள் மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேகம் தோணும் போது வந்து பார்த்திங்கன்னா வானிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப தெளிவாக காணப்படும். ஓகேவா, சாரட்டஸ் படை மேகங்கள்னு சொல்லுவோம். டென்ஸ் லோ லையிங் ஃபோக் லைக் கிளவுட்ஸ் அசோசியேட்டட் வித் ரெயின் ஆர் ஸ்னோ. இது வந்து மிகவும் அடர்த்தியான பனிமூட்டம் போன்னு காணப்படக்கூடிய மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது மழை அல்லது பனிப்பொழிவை நமக்கு கொடுக்கும். கியூமுலஸ் டோம் ஷேப்டு வித் a flat base often resembling a cauliflower associated with fair weather. ஓகே, இது வந்து தட்டையான அடிபாகமும் குவிமாடம் போன்ற மேல் தோற்றம் கொண்ட, அதாவது ஒரு காலிஃப்ளவர் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் இல்லையா, அதே வடிவத்தில் காணப்படும். இதுவும் வந்து தெளிவான வானிலையோடைய தொடர்புடைய மேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமுலோ நிம்பஸ் ஃப்ளூபி திக் டவரிங் தண்டர்ஸ்டோம் ஹுட் capable of producing heavy rain, snow, hailstorm or tornadoes. ஓகே, இது வந்து கால் திரள் மேகங்கள்னு சொல்லுவோம். இது மிகவும் அடர்த்தியான கனத்த தோற்றத்துடன் இடியுடன் கூடிய மழை தரும் மேகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவாக கனமழையும் அதிக பனிப்பொழிவையும் சில நேரங்களில் கல்மாரி மழை மற்றும் சுழல் காற்றுடைய கூடிய மழையும் நமக்கு தருது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா precipitation. ஓகேவா, அதாவது பொழிவுன்னு சொல்லுவோம். Falling down of condensed water vapor in different forms is called precipitations. When the dew point is reached in the cloud, water droplets become saturated and started to fall. Hence they fall on the earth and as precipitations. ஓகேவா, அது சுருங்கிய நீராவி நீரினுடைய பல்வேறு வடிவங்களில் புவியை வந்து வந்தடையக்கூடிய நிகழ்வை தான் நாம் பொழிவு, மழைப்பொழிவுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். மேகத்தில் இருக்கக்கூடிய நீர் துளிகள் பனிவிழு நிலையை அடையும் போது புரித நிலைக்கு வந்துடும். அப்போ தான் புவியின் மேலே என்ன ஆகுது, அது மழையாக பொழியுது அப்படின்னு சொல்லுவோம். The climatic conditions or factors influencing in the form of precipitations mainly are. பொழிவின் அதை மழை வர்றதுக்கு 4 காரணிகள் அப்படிங்கிறது நிர்ணயிக்கும். என்னென்ன காரணிகள்லாம் மழைப்பொழிவை நிர்ணயிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் வெப்பநிலை, அல்டிடியூட்னா உயரம், கிளவுட் டைப் மேகத்தோடைய வகைகள், அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் வளிமண்டலத்தோடைய நிலைப்பாடு, precipitation ப்ராசஸ் பொழிவுடைய செயல்முறை. The main form of precipitation include drizzle, rain, sleet, snow, hail, etc.
மழை எப்படி பெய்யும்? சாரல் மழையாக பெய்யலாம், பனிமழையாக பெய்யலாம், பனிப்படிவுகளாக இருக்கலாம், அல்லது ஆலங்கட்டி மழையாக பெய்யலாம். இந்த மாதிரி மழை வந்து பல விதத்தில் பெய்யும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிசில். ஓகேவா? ட்ரிசில் அப்படிங்கிறது வந்து சாரல் மழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் உங்களுக்கு பிக்சர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், அந்த லெஃப்ட்டு மேலே கார்னர்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீற்று திரள் மேகம் 18,000 அடிக்கும் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? அதை வந்து இங்கிலீஷில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிர்கோகுமுலஸ் மார்க்டு ஸ்கை. ஓகே, above 18,000 feet. அடுத்தது சிரஸ் above 18,000 feet. அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா ஆல்டோ சர்க்யூஸ். ஓகேவா? அதாவது இடைப்பட்ட திரள் மேகம் 20,000 to 60,000 feet. ஓகேவா? அடுத்தது கார் திரள் மேகம். ஓகேவா? cumulus nimbus from near the ground. ஓகே, to above 50,000 feet. ஓகேவா? 50,000 அடிக்கு மேலே. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா படைத்திரள் மேகம் அப்படின்னு சொல்லுவோம். இது 8,000 அடிக்கு மேலே. அடுத்தது படை மேகம் 6,000 அடிக்கு மேலே. திரள் மேகம் 8,000 அடிக்கும் மேலே. அந்த மலையை ஒட்டி இருக்கு இல்லையா, அது வந்து. ஓகேவா? செரட்டோகுமுலஸ் below 6,000 feet, ஸ்டாரட்டஸ் below 6,000 feet, ஹியூமஸ் before 6,000 feet அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிசிலில் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த மேகத்துடைய டைப் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? falling of numerous uniform minute droplets of water with diameter or less than 0.555 mm is called drizzle from low clouds. Sometimes drizzle are combined with fog and hence reduce visibility. ஓகேவா? இது வந்து 0.5 மில்லிமீட்டருக்கும் குறைவான விட்டமுள்ள நீர்த்துளிகள் சீராக வந்து புவியை வந்து வந்தடையும் போது தான் அதை நாம் என்ன சொல்கிறோம்? சாரல் அப்படின்னு சொல்கிறோம். சில நேரங்களில் சாரல் வந்து பனி மூட்டத்தோடு இணைஞ்சி எதிரில் உள்ள பொருட்களை வந்து காண முடியாத ஒரு நிலைமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெயின்னா மழை. ஓகேவா? ரெயின் இஸ் த மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் participation in places having temperature above the freezing point. It occurs only when there is abundant moisture in the air. The diameter of a raindrop is more than 5 mm. அதாவது உறைநிலைக்கும் அதிகமான வெப்பநிலை காணப்படும் போது மழை அப்படிங்கிறது பொழியும். புவியுடைய மிக அதிகமான இடங்களில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது கிடைக்குது. காற்றில் மிக அதிகமான ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் மழை அப்படிங்கிறது வரும். மழை துளியோடைய விட்டம் எப்படி இருக்குன்னா 5 மில்லிமீட்டருக்கும் மேலே காணப்படும். அடுத்தது ஸ்லெட் அப்படின்னா ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவோம். ஸ்லெட் refers to the precipitations in the form of pellets made up of transparent and translucent ice. This precipitation is a mixture of snow and rain. முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஒளிபுகும் தன்மையுடன் கூடிய மிக சிறிய பனி உருண்டைகளுடன் கூடிய மழைப்பொழிவை தான் நாம் ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆலங்கட்டி மலையில் பனிக்கட்டி விழுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்னோ இஸ் ஃபார்ம்டு வென் condensations occurs below freezing point. It is the precipitations of opaque and semi-opaque ice crystals. When these ice crystals collide and stick together, it becomes snowflakes. Okay, உறையும் நிலைக்கு கீழாக நீர் சுருங்குதல் ஏற்படும் போது பனிப்பொழிவு அப்படிங்கிறது ஏற்படுது. பகுதியாகவோ முழுமையாகவோ ஒளி புகார் தன்மையுடைய காணப்படும். அந்த பனி துகள்களுடைய படிகங்களை தான் நாம் என்ன சொல்கிறோம்? பனி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பனி படிகங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதும் போது பனி சீவல்களாக உருப்புறுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம இந்த ஒரு மாதம்லாம் கழித்து பார்த்தோன்னா அந்த புல் மேலே அப்படியே சின்ன சின்ன ட்ராப்பாக அப்படியே அந்த பனி நிற்கும் இல்லையா, அதை தான் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதுதான். அடுத்து ஹெயில்ஸ்னால் கல்மாரி மலை அப்படின்னு சொல்லுவோம். ஹெயில்ஸ் ஆர் slunk of ice greater than 2 cm in diameter falling from the sky during the rainstorms or thunderstorms. இடியுடன் கூடிய புயல் மற்றும் மழையுடன் கூடிய புயலின் போது 2 சென்டிமீட்டருக்கும் மேலே விட்டமுள்ள பனிக்கட்டிகளை நாம் என்ன சொல்கிறோம்? கல்மாரி மலை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? The hailstones are a form of solid precipitations where small pieces of ice fall downwards.
இது வந்து திட நிலையில் காணப்படக்கூடிய மழை பொழிவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொழிவின் போது சிறிய கட்டிகள் போன்ற பனி துண்டுகள் வந்து விழும். These are destructive and rated form of solid participations because they destroyed agricultural crop and human lives. இந்த கல்மாரி மழை அப்படிங்கிறது கல்மாரி கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வேளாண்மை பயிர்களையும் மனித உயிர்களையும் பாதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? எனி thunderstorms which is associated with fall of hailstone is known as hailstorms. இடியுடன் கூடிய கல்மாரி மழையை கல்மாரி புயல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. Hailstorm is one of the most feared weather phenomenon because it has the potential to destroy plants, trees, crops, animals and human lives. இது வானிலை நிகழ்வுகளை மிகவும் அஞ்சத்தக்கக்கூடியது. கல்மாரி மழை வந்து தாவரங்கள், மரங்கள், வேளாண்மை பயிர்கள், விலங்குகள் மற்றும் மனித உயிர்களை பறிக்கக்கூடிய ஒரு பலத்த இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெயின்ஃபால். ஓகேவா? ரெயின்ஃபால் அப்படின்னா மழை பொழிவுன்னு சொல்லுவோம். ரெயின்ஃபால் இஸ் த மோஸ்ட் ப்ராமினன்ட் டைப் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்ஸ். இது பொழிவுனுடைய முக்கியமான வகைகளில் மழை பொழிவும் ஒன்று. மாய்ஸ்டர் லேடன் ஏர் மாசஸ் ரைஸ் அப்வர்ட்ஸ் ஃபார்ம்ஸ் clouds and bring rainfalls. Based on the mechanisms of raising the air, there are three types of rainfall: convectional rainfall, frontal or cyclonic rainfall, orographic rainfall. Okay, அதாவது ஈரப்பதம் கொண்ட காற்றுத்திரள்கள் மேலே உயர்த்தப்பட்டு மேகங்களாக உருவாகி பின்னாடி நீர்த்துளிகளாக பூமியை வந்து அடையும். ஓகேவா? இதை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் ரெயின்ஃபால், அதாவது வெப்பசலன மழை அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரண்டல் ஆர் சைக்ளனிக் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது புயல் அல்லது சூறாவளி மழை பொழிவு அப்படின்னு சொல்லுவோம். ஆரோகிராஃபிக் அப்படின்னா மழை தடுப்பு மழை பொழிவு அப்படின்னு சொல்லுவோம். கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் ஆர் 4 o'clock மழை ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். வெப்பசலன மழை அப்படின்னு சொல்லுவோம், அல்லது 4 மணி மழை பொழிவுன்னு சொல்லுவோம். எர்த் சர்ஃபேஸ் இஸ் இன்டென்ஸ்லி ஹீட்டட் த்ரூ சோலார் ரேடியேஷன் டூரிங் த டே டைம். பகல் பொழுதின் போது சூரிய கதிர்வீச்சினால புவியுடைய மேற்பரப்பு அதிகமாக வெப்பப்படுத்தப்படுது. ஓகேவா? when the air near the earth surface is heated it rises and expand. புவியுடைய மேற்பரப்பில் உள்ள காற்று வந்து வெப்பமடைகிறதுனால அது விரிவடைஞ்சு என்ன ஆகுது? மேல் நோக்கி எழுது. This heating result is the formation of convectional air currents. இதனால் வெப்பசலன காற்றோட்டம் அப்படிங்கிறது உருவாகுது. The ascending moisture air cools, condenses and resulted in conventional rainfall. மேலே செல்லக்கூடிய காற்று குளிர்ச்சி அடைந்து சுருங்கி மேகமாக உருவெடுத்து மழையாக பொழியுது. சரியா? Convectional rainfall occurs regularly in the equatorial region in the evening. இந்த வெப்பசலன மழை அப்படிங்கிறது புவியுடைய நிலக்கோட்டு பகுதியில் மாலை வேளையில் தான் அதிகமாக பொழியும். இட்ஸ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிராபிக்கல், சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேச்சர் ரீஜன்ஸ் இன் த சம்மர் மந்த்ஸ் அண்ட் ஆன் த வார்மர் டேஸ். ஓகே, மேலும் வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டலங்களில் கோடை காலத்தில் தான் இந்த மாதிரியான மழைப்பொழிவை நாம் பெற முடியும். சரியா? இங்கே பாருங்கள், அதுக்கு உண்டான பிக்சர். சன்னுடைய ரேஸ் வந்து பூமியை வந்து அடையுது. அந்த பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா காற்று என்ன ஆகுது? அப்படியே மேலே வந்து போகுது. ஓகேவா? மேலே போயிட்டு அங்கேருந்து நமக்கு ரெயின்ஃபாலாக கீழே வந்து வருது. ஓகேவா? மேலே போகிற காற்று வந்து குளிர்ச்சி அடைஞ்சு அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது? நமக்கு ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சைக்ளினிக் ரெயின்ஃபால் ஆர் ஃப்ரண்டல் ரெயின்ஃபால். ஓகேவா? சைக்ளினிக்கு அல்லது ஃப்ரண்டல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. சூறாவளி மழை பொழிவு, அந்த காற்று அப்படியே சுத்த என்ன ஆகுது? நமக்கு மழை அப்படிங்கிறது வருது. ஓகேவா? Cyclonic precipitations occurs during cyclones when air masses are made to converge and move upward so that adiabatic cooling occurs. ஓகே, அடர்த்தியான காற்று திரள் ஒருமுகப்படுத்தப்பட்டு பின்னாடி மேல் நோக்கி சென்று வெப்பம் மாறாத நிலையில் குளிர்ச்சி அடைந்து பொழியக்கூடிய அந்த மழையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சூறாவளி மழை பொழிவுன்னு சொல்கிறோம். Cyclonic rainfall occurs in tropical as well as temperature region. வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டலத்தில் இந்த சூறாவளி மழைப்பொழிவு அப்படிங்கிறது கிடைக்கும். When warm and cold air masses converge
condensation and precipitation takes place on the boundary between warm and cold air masses called as Fresnel rainfalls. ஓகே, வெப்பக்காற்றும் குளிர்ந்த காற்றும் சந்திக்கக்கூடிய எல்லையில் நீராவி சுருங்கி மழையை வந்து கொடுக்கும். இதை தான் வந்து மிதவெப்பம் பகுதிகளில் வளிமுக மழை, ஓகேவா, ஃப்ரென்சல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபால், ஓகேவா, ஆர் ரிலீஃப் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஒரு மவுண்டைன் அப்படின்னு இருக்குது, ஏர் வருது, ஏர் எந்த சைடில் வந்து ஃபேஸிங் த மவுண்டைன், ஓகேவா, அதாவது மலையுடைய எந்த பகுதி அது ஃபேஸ் பண்ணுதோ அதை வந்து நம்ம விண்ட்வார்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஃபேஸிங் அவே த மவுண்டைன் சைடு, ஓகேவா, காற்று வந்து எந்த பக்கத்தை சந்திக்காதோ அது வந்து நம்ம லீவார்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, காற்று வந்து எந்த இடத்துல அந்த மலை மேலே மோதுதோ அங்கே வந்து மழை பொழிவை தரும். அதுக்கப்புறம் போகும்போது அந்த ஏர் வந்து என்னாகும், ட்ரை ஏராக மாறிடும். அப்போ லீவார்ட் சைடு போகும்போது அங்கே ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா, இப்போ இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? அப்போ அதுக்கு இப்போ பார்க்கலாம் எக்ஸ்ப்ளனேஷன். ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபால் ஆல்சோ கால்டு ரிலீஃப் ரெயின்ஃபால் இஸ் காஸ்ட் when air is forced to rise against a ஹை மவுண்டைன்ஸ். மலை தடுப்பு மலை அப்படிங்கிறது நிலத்தோற்ற மலை அப்படின்னும் அழைக்கப்படுது. ஓகேவா, ஈரப்பதம் மிகுந்த காற்று மலை சரிவால் தடுக்கப்பட்டு மேல் நோக்கி எழும். இவ்வாறு எழுந்த காற்று பின்னாடி குளிர்விக்கப்பட்டு சுருங்கி மழை பொழிவு அப்படிங்கிறத தரும். ஓகேவா, the mountain barriers lies across the direction of airflow forces the moisture laden air to rise along the mountain slope. This results in the cooling of the air which leads to the formation of clouds and rains. ஓகேவா, இந்த மாதிரி வந்து அது குளிரும் போது என்ன ஆகும், நமக்கு மழை தடுப்பு மழை அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, இந்த ரெயின்ஃபாலை தான் நம்ம ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். The side of the mountain facing the wind is called windward side and receiving heavy rainfall. It is called the rainfed region. காற்று வீசும் திசையை நோக்கி உள்ள மலை சரிவு காற்று மோதும் பக்கம்னு சொல்லுவோம். இந்த பகுதி வந்து அதிகமான மழை பொழிவை வந்து பெறும். ஓகேவா, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் இல்லையா, அந்த சைடு, த அவுட்டர் சைடு ஆஃப் த மவுண்டைன் தட் டஸ் நாட் ஃபேஸ் த விண்ட் is called the leeward side and receives less rainfall become rain shadow region. காற்று வீசும் திசைக்கு மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய மலை சரிவை காற்று மோதா பக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பகுதி மிக குறைந்த அளவு தான் மழை பெறுமோ, இது வந்து மலை மறைவு பிரதேசம் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகேவா, Mauzdam is the wettest place of India as it is located in the windward side of the Purvanchal hills, whereas Shillong lies on the leeward side and thus receives less rainfall. This is the same in the case of Mumbai and Pune. Mumbai get heavy rainfall and Pune less rainfall. ஓகேவா, இந்தியாவில் அதிக மழை பெறக்கூடிய இடம் வந்து மவுசின்ட்ரம் அப்படிங்கிறது. இது பூர்வாஞ்சல் மலையில் காற்று மோதும் பக்கத்தில் அமைஞ்சிருக்கும். ஆனால் இதே காற்று மோதாத பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலாங்கில் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைஞ்ச அளவு தான் மழை பெய்யும். இதே மாதிரி தான் மும்பையும் பூனேவும். மும்பை வந்து காற்று மோதும் பக்கத்தில் இருக்கும், அதனால் அதிகமான மழை பொழிவை பெறும். பூனே வந்து காற்று மோதாத பக்கத்தில் இருக்கிறனால அங்கே மிக குறைந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து மழை அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, அடுத்தது ஹுமிடிட்டி. ஹுமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம். ஹுமிடிட்டி இஸ் an important aspect of the atmosphere because it affects both weather and climate. வளிமண்டலத்தில் வானிலையும் காலநிலையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக இந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது இருக்குது. The amount of water vapor present in the atmosphere is referred to as humidity. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீராவியோடைய அளவை தான் நாம் ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறோம். Humidity of the atmosphere is high when it has large quantities of water vapor. ஓகே, அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீராவியோட அளவு அதிகரித்தால் ஈரப்பதத்தோட அளவும் அதிகரிக்கும். The amount of water vapor in the atmosphere is called absolute humidity. ஓகே, அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த நீராவியோடைய அந்த முழுமையான அளவையும் நாம் என்ன சொல்கிறோம், முழுமையான ஈரப்பதம் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ஓகேவா, when the relative humidity of the air is 100%, the air is said to be structured. Okay,
இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து காற்றுடைய ஒப்பு ஈரப்பதம் அப்படிங்கிறது 100% இருக்கும்போது காற்று வந்து பூரித நிலை அப்படிங்கிறது அடையுது. இந்த நிலையில் காற்று வந்து நீராவியை உறிஞ்சாது. ஸ்டாட்டர்ட் ஏர் வில் நாட் அப்சர்வ் எனி மோர் வாட்டர் வேப்பர். ஓகே, the temperature at which air gets started is called dew point. இந்த பூரித நிலையை வந்து என்ன சொல்லுவோம்னா பனி விழு நிலை அப்படின்னு சொல்கிறோம். humidity of the atmosphere is measured by the wet and dry bulb thermometer is called the hydrometer. ஓகேவா, ஈரப்பதத்தை அளக்கிறதுக்கு ஈரப்பதமானி அல்லது ஈர உலர்குமிழ் வெப்பமானி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. Next, absolute humidity is expressed in terms of grams of water vapor present per cubic meter of air. Relative humidity is expressed in percentage. முழுமையான ஈரப்பதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கனமீட்டர் காற்றிலையும் எத்தனை கிராம் நீராவி உள்ளது அப்படிங்கிறத பொறுத்திருக்கும். ஒப்பு ஈரப்பதம் அப்படிங்கிறது சதவிகிதத்தில் வந்து கணக்கிடப்படுகிறது. ஓகேவா, the lesson is over now. Now recap or summaries of this lesson. Atmosphere is a thin layer of gases that surrounds the earth. புவியை சுற்றி வாயுக்களால் ஆன மெல்லிய அடுக்க வளிமண்டலம் அப்படிங்கிறோம். The major gases in the atmosphere are nitrogen 78%, oxygen 21%. நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21% வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான வாயுக்கள்னு சொல்லுவோம். 5 layers of the atmosphere are troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere. வளிமண்டலம் கீழடுக்கு, மீளடுக்கு, இடையடுக்கு, வெப்படுக்கு, வெளியடுக்கு அப்படின்னு சொல்லி 5 அடுக்குகளால் காணப்படுது. அட்மாஸ்பியர் ஹெட்ஸ் ஹீட்டட் த்ரூ கண்டக்ஷன்ஸ். ஓகே, வெப்ப கடத்தலால் வளிமண்டலம் அப்படிங்கிறது வெப்பமடையுது. விண்ட் இஸ் த ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏர். வாயுடைய கிடைமட்ட நகர்வை தான் நாம் என்ன சொல்கிறோம், காற்று அப்படின்னு சொல்கிறோம். wind blows from high pressure belt to low pressure belt. காற்று பொதுவாக உயரழுத்த மண்டலங்கள்லேருந்து குறைந்தழுத்த மண்டலங்களை நோக்கி வீசும். The 4 types of winds are permanent, planetary, periodical, local and variable winds. காற்று 4 வகைப்படும். ஒன்று வந்து கோள் காற்றுகள், காலமுறை காற்றுகள், மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுகள் மற்றும் தலக்காற்றுகள்னு சொல்கிறோம். Cyclone is an area of low pressure surrounded by high pressure. தாழ்வழுத்த பகுதியை உயர்வழுத்த பகுதி சுற்றி இருப்பதை தான் நாம் சூறாவளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஆன்டி சைக்ளோன் இஸ் அன் ஏரியா ஆஃப் ஹை ப்ரெஷர் ஏரியா சரௌண்டட் பை த லோ ப்ரெஷர். ஓகே, உயர் அழுத்த பகுதியை சுற்றி தாழ்வழுத்த பகுதியை இருக்கிறது எதிர் சூறாவளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிளவுட், எ விசிபிள் மாசஸ் ஆஃப் கண்டென்சட் வாட்டர் வேப்பர் ஃப்ளோட்டிங் இன் த ஏர். கண்ணுக்கு தெரியும் சுருங்கிய நீராவி காற்றில் மிதப்பதை தான் நாம் என்ன சொல்கிறோம், மேகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆர் பெர்செப்ஷன்ஸ் அக்கோஸ் ஃப்ரம் கிளவுட்ஸ். அனைத்து பொழிவுகளும் மேகங்கள்லேருந்து உருவாகுது. ஓகேவா, அக்கார்டிங் டு த ஹை கிளவுட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு ஹை கிளவுட்ஸ், மிடல் கிளவுட்ஸ் அண்ட் லோ கிளவுட்ஸ். உயரத்தினை அடிப்படையாக கொண்டு மேகங்கள் வந்து மேல்மட்ட மேகங்கள், இடைப்பட்ட மேகங்கள், கீழ்ப்பட்ட மேகங்கள் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கப்படுது. த மெயின் ஃபார்ம் ஆஃப் participations are drizzle, rain, snow, sleet, hail, etc. சாரல், மழைப்பொழிவு, பனி, ஆலங்கட்டி மலை, கல்மாரி மலை அப்படிங்கிறது பொழிவுடைய நிறைய வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். The lesson is over now. Thank you students. Thank you one and all.